வார்த்தைப்படி ஏன்னா வாக்கு தத்துவம் தான் இப்போ அவர் பிடித்திருக்கிறார், வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். ஏன்னா அவர் தாம் பேர்ல சத்தியம் பண்ணி அவர் நம் கையில இந்த வாக்கு தத்துவத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப இதன்படி நான் அப்ரோச் பண்ணதான் பிரேயர். இதை விட்டுட்டு வார்த்தை விட்டுட்டு அந்த வசனமே வராது. ஜெபிக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கு என்ன வராது? வசனம் இல்லாம இது நல்ல வசனம் ஜெபிப்பாங்க இல்லைங்களா? ஆனா அந்த வசனம் பரலோகம் கேட்கறது இல்ல. என்னைக்கு பிராமிஸ் உங்க வாயிலிருந்து வருதோ அதுக்கு தான் பரலோகம் வேலை செய்யும். அது பிசினஸா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், ஆசீர்வாதமா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், போராட்டம் எதுவா இருக்கலாம். கவலையா இருக்கு, கவலை குறித்து இயேசு சொல்றார், உங்க கவலைகளை என் மேல் வைத்து விடுங்கள். அப்ப கவலையா இருக்கும் போது நான் கவலை, ஒரே கவலையா இருக்குது, ஒரே கவலையா இருக்குது, ஒரே கவலையா இருக்குது அப்படி கிடையாது. இயேசு சொன்னார், என் கவலை எல்லாம் அவர் மேல. அப்ப என் கவலை இருக்குது, ஆமா, தேவை குறித்து அதன் குறித்து எல்லாம் கவலை இருக்குது. கவலை இருக்கும் போது அந்த கவலைப்படுற நீ கவலைப்பட மாட்டியா? ஒய்ஃப் சொல்லுவாங்க, நீ என்ன கவலை இல்லாம இருக்கிற, இவ்வளவு பிரச்சனை மத்தியில சொல்லுவாங்க. மனிதர் சொல்லுவாங்க, இவ்வளவு பிரச்சனை நீ ஒண்ணு கவலை இல்லையா, அவங்கள கூட நாம சேர்ந்து கவலை பண்ணோமா? இதான் தத்துவம் அவங்களுக்கு. அவங்க கவலையா இருக்கிறாங்க, ஆனா அவங்களோட சேர்ந்து நானும் கவலைப்பட, நீங்களும் கவலைப்பட. ஏன்னா கவலைப்படுறா அவங்க இன்னொருத்தர் கவலைப்பட வைப்பாங்க, செய்வாங்க. அவங்க கவலை இல்லையா சொல்றீங்கல்ல? ஒரு மனைவி கவலையா இருப்பாங்க, வீட்டுக்காரர் நல்லா இருப்பார்,